வணக்கம் ரசிகர்களே. செப்டம்பர் மாதம் காதலுக்கு உகந்த மாதம் என்று கூறுகின்றனர் ஒரு சிலர். இது எந்த அளவிற்கு உண்மை என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது உண்மையாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இன்றைய நிகழ்ச்சியில் எல்லாம் காதல் பாடல்களாகவே இடம்பெறவிருக்கின்றன. இந்த அனைத்து காதல் பாடல்களுக்கும் இனிய இசை வழங்கும் குழுவின் தலைவர் எஸ் ரவி. வானின் தேவி வருக, இந்த ஏழை மண்ணில் பொழிக. என்ன பாண்டியன், திடீர்னு கவிதை மழையா பொழியறீங்க? இல்ல ஜெயந்தி, அந்த வானின் தேவி நம்ம மண்ணுக்கு இறங்கி வந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். கவலையே படாதீங்க, சூரியமூர்த்தி கையோட அந்த வானின் தேவியே இங்க அழைச்சிட்டு வர போறாரு. ரசிகர்களே, சூரியமூர்த்தி சவுந்தரவல்லி. வானின் தேவி வருக, இந்த ஏழை மண்ணில் பொழிக. இசை உலகில் இப்பொழுது அதிகமான தமிழ் படங்களுக்கு இசையமைப்பவர்களின் பட்டியலில் 2வது நிலையில் இருப்பவர் இசையமைப்பாளர் சந்திரபோஸ். இவரது இசையில் ஒலிக்கும் சில கவரும் பாடல்களில் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் தொடர்ந்து ஒலிக்கின்றது. சின்னவளே சின்னவளே செல்லக்கிளி யாரம்மா. கேள்வி கேட்பவர் அப்துல் ரஹ்மான், பதிலோடு பிரசன்னா.
செங்கமல கண் திறந்து என்னை கொஞ்சம் பாரம்மா. சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா. செங்கமல கண் திறந்து என்னை கொஞ்சம் பாரம்மா. சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா. செங்கமல கண் திறந்து என்னை கொஞ்சம் பாரம்மா. வளர்த்திடதற்காக சொந்தங்கள் உண்டாக பக்கத்தில் வரவோ. இந்த இளமையை இனிமையை தனிமையை விடலாமா. சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா. செங்கமல கண் திறந்து என்னை கொஞ்சம் பாரம்மா. வரும் நேரம் என் தலைவியின் நிறம் மாறும். திண்டாடும் வண்டங்கே செந்தூரம் கொடுக்கும். இங்கு இரவு வரும் இன்ப வரவு வரும். அந்த அனுபவம் வரும் வரை அவசரப்படலாம். மன்னவரே மன்னவரே மங்கை முகம் பாரையா. செங்கமல தென்பொதிகை தென்றல் எங்கு வர வேண்டுமா. காத்திருந்து காதல் தூது தர வேண்டுமா. சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா. செங்கமல கண் திறந்த செல்ல கிளி நானையா. பேரு இந்த ஒலி ஒளி தொடரில் நாங்கள் பல புதிய நன்ன குழுக்களை அறிமுகம் செய்திருக்கிறோம், என்னுடைய குழுவையும் சேர்த்து. இன்று மேலும் ஒரு புதிய குழுவினர் அறிமுகமாகின்றனர். இவர்கள் கார்த்திக் நிரோஷா இணைந்து நடித்திருக்கும் பாண்டி நாட்டு தங்கம் படப்பாடலுக்கு ஆடவிருக்கின்றனர். ரசிகர்களே, வானவில் குழுவினர். மயிலாடும் பாறையில் நாங்க ஆடிருக்கோம். மதுரமேங்காட்டு பொட்டலில் மெடலும் வாங்கியிருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. நாங்க
நாங்க ஆடி இருக்கோம். வாங்கி வந்தேன் ஆட்டம் பாட்டத்துல என்ன யாரும் ஜெயிக்க வரல. காலக்கட்டுக்குள்ள ராகமிட்டுக்குள்ள என்ன எதிர்த்து பாடி பாரு. மயிலாடும் பார்வையில் அங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டல் இல்ல மெடல் வாங்கி இருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. தகிட தகிட குயிலு பார்த்தா மயிலு ஆஹா ஒயிலு அப்பப்பப்பா. அப்ப ஆடும் போதும் பாடும் போதும் அது ஒரு ஸ்டைலு. மேளம் இன்னும் கொட்டவில்லை, தாலி கொடி கட்டவில்லை. நாட்டு சக்கரையே பார்த்து சொக்குறங்காத்து நிக்கிறேன். தகிடதீம் தாளம் எடுத்து பாடி பாரு. ஓடு மயிலாடும் பறையில் நாங்க ஆடி இருக்கோம். மதுரை மேங்காட்டு பொட்டல் இல்ல மெடல் வாங்கி இருக்கோம். நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. நாங்க போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பெரும் இல்ல. கரகாட்டம், மயிலாட்டம், பாம்பாட்டம், கோலாட்டம் இப்படி இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை அனைத்தும் நம் பாரம்பரிய நடனங்கள். இப்பொழுது பல புதுவிதமான நடனங்கள் அறிமுகமாய்க் கொண்டு வருகின்றன. அவற்றுள் ஒன்று நம் சிங்கைக்கே உரிய சீமு சீமு நடனம். அதனை பற்றி இன்னும் சற்று தெரிந்து கொள்வோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்று கவி பாடினார் ஒரு கவிஞர். அந்த பாடலை நினைவு கூறும் வகையில் அமைகிறது இந்த சீமோ சீமோ நடனம். பல இனங்களாக வாழ்கிறோம், ஆனால் நாம் அனைவரும் ஒரு நாட்டவரே, இந்த சிங்கை தாயின் பிள்ளைகளே. அந்த ஒற்றுமையை துல்லியமாக வெளிக்கொணர்கிறார்கள் பெக்கியோ சமூக நிலைய நடனமணிகள். இந்தியர்களின் பாரம்பரிய பரதக்கலையின் சில நுணுக்கங்கள், சீன நடனம், மலாய் ஜோகேட் ஆடல், மேல்நாட்டவரின் நவீன நடனம், இந்த 4 இன நடன முறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு நாட்டியத்தை உருவாக்கினால் என்ன என்று நினைத்தார் மக்கள் கழகத்தின் நடன அமைப்பாளர் லிம் பேஷன். அந்த கற்பனையில் உருவான ஓர் எளிய படைப்பே இந்த சிமோ சிமோ நடனம். யாரும் கற்றுக்கொள்ளக்கூடியது, எளிய நடை, கவரும் உடை, இனிய இசை. நவீன நடனத்தின் விறுவிறுப்பு இல்லாவிட்டாலும் சோர்வடையும் உடலுக்கு சற்று உற்சாகமூட்ட சிறந்த ஆடல்.
பொது நிகழ்ச்சிகளில் கூட்டத்தினர் அனைவரையும் ஒன்று கூட்டி களிப்பில் ஆழ்த்த ஒரு பொருத்தமான படைப்பும் கூட. நடனக்கலையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நம் சமூக நிலையங்களில் பலதரப்பட்ட நடன பயிற்சி வகுப்புகள். அந்த வரிசையில் சிறுவர் முதல் முதியோர் வரை அனைவரும் நன்கு அறிமுகமான ஆடலாக விளங்கி வருகிறது இந்த சிமோ சிமோ நடனம். I found the culprit. ரொம்ப வித்தா கேட்டுறானே, காட்டு பாப்போம். எங்க ஓங்கி குத்து பாப்போம். மூசா மொய்தீன் குழுவினர் என்ன செய்ய முனைந்தனர் என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் வழங்கவிருக்கும் நகைச்சுவையின் இரண்டாம் பாதியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போதைக்கு ஒரு பாடல். நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? எனது பல்கலைக்கழக நாட்களில் பல காதல் ரோமியோக்களின் இதய கீதமாக ஒலித்துக் கொண்டிருந்தது இந்த பாடல். இன்று கூட நம்மிடையே பலர் தங்களுடைய காதலை வெளிப்படுத்த முடியாமல் தங்களுக்குள்ளேயே ஒரு மௌன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த ஊமை வீரர்களுக்காக ஒலிக்கின்றது தொடரும் பாடல். ரசிகர்களே, பாடலோடு சூரியமூர்த்தி. என் காதல் ராணி என்னும் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி என்னும் தூங்கவில்லையா? கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன், என்னோடு நானே பாடுகின்றேன். நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா? உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது, கூடுதானே இங்கு பாடுது, கூடு இங்கு குயிலை தானே தேடுது. நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா? பின்புதான் சாபம் என்று கண்டேன். என் சாபம் தீரவே நீயும் இல்லையே, என் சோகம் பாடவே ராகம் இல்லையே. பூவும் வீழ்ந்து போனது, காம்பு என்ன வாழ்வது, காலம் என்னை கேள்வி கேட்குது. கேள்வி இன்று கேலியாகி போனது. நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா? கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன், என்னோடு நானே
அண்ணே இந்த சிலையை கடத்திட்டு போயிருமா? இந்த உண்மையிலே சிலை தானா இல்ல மனுஷனா? இது சிலையே தானே அப்படின்ற. ஓகே, அது எப்படி கடத்துறது? அங்க யாரோ கூப்பிடுறாங்க வேற. அண்ணே நடிச்சிட்டீங்களே, இந்த பேனாலே உங்களை அடிச்சிடறேன் திரும்ப. அடே அடே, பேனாவெல்லாம் ஏன்டா சண்டை போடுறதுக்கு பயன்படுத்துறீங்க? அது ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்கடா. வச்சுட்டு வா, அதை கடத்துவோம். முதல்ல சாய், அப்புறம் தூக்குவோம். காலப்படி. என்னடா அது? விடுறா திரும்ப. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. நீ தலையை எப்படி, நான் காலை பிடிக்கிறேன். சரி. நான் ஐடியா வச்சிருக்கேன், தலையை பிடி. தூக்கு. திருப்பி தூக்குடா. சரி சரி. தூக்கவே முடியல, என்ன பண்றது? ஒரு ஐடியா. அந்த ஆம்பரை எடுத்து இந்த சிலை ரெண்டா உடைச்சு நீங்க 10 தூக்கிட்டு போயிருவோம். நல்ல ஐடியா. இங்க ஓடுமா? என்னது? அது சிலை இல்லண்ணே, எவனோ ஒருத்தன் சிலை மாதிரி இருந்து நம்மள ஏமாத்திட்டானே. இந்த உலகமே ஏமாத்துக்கார உலகம் தான். கொஞ்சம் முன்ன ஒருத்தன் கூட என்ன ஏமாத்திட்டான்பா. எப்படின்னு? அவன் மேஜை மேல கையை வச்சு என்கிட்ட ஓங்கி குத்த சொன்னான். நான் குத்தும் போது அவன் கையை எடுத்தான், என் கையில அடிபட்டுருச்சு. மேஜை கை குத்து என்ன ஒண்ணுமே புரியலையே. அவன் செஞ்சு காட்டுறேன், ஆனா உன் கையில அடிபட்டா எனக்கு கூடாது. சரி. இந்த மேஜையை காணுமே, எங்கேயாவது கையை வைக்கணுமே. சரி, எங்க ஓங்கி குத்து பாப்போம். நில்லு, நீ குத்தும் போது நான் கையை எடுத்துருவேன், அப்புறம் உன் கையில அடிபட்டா எனக்கு கூடாது. சரி, குத்து பாப்போம். கையில் அடிபட்டுச்சா? அப்படின்னு தெரியல. என்ன எங்கேயோ தப்பு நடந்துருச்சு. அண்ணே அண்ணே. இன்றைய இசை இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் போலவே அன்று புகழ்பெற்று விளங்கிய இரட்டையர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. மெல்லிசை மன்னர்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த இருவரும் கடைசியாக இணைந்து பணியாற்றிய படம் 1000ல் ஒருவன். அந்த படத்தில் ஒலித்த ஒரு பாடலை தொடர்ந்து கேட்போம். பாடலோடு சௌந்தரவல்லி. உன்னை நான் சந்தித்தேன். Thank you.
நிகழ்ச்சியில் தொடர்வது ஒரு போட்டியங்கம். இந்த போட்டியங்கம் ஸ்டைல்மார்ட் நிறுவனத்தின் ஆதரவில் இடம்பெறுகிறது. சுலபமான போட்டியங்கம் தான். இனி போட்டியாளர்களை சந்திப்போம். முதல் ஜோடி வாருங்கள். சரி, உங்க பேர் சொல்லுங்க. திலகவதி. சத்தமா பேசுங்க. நீங்க? கொஞ்சம் வாங்க. ஈஸ்வரன். சரி, போட்டி சுலபமானது. நாங்க கொடுக்க போற பட தலைப்புகளை நீங்க வரைஞ்சு காட்டணும். யாரு சரியா வரைகிறாங்களோ நீங்க வரைஞ்சு நீங்க சரியான விடையை கண்டுபிடிச்சீங்கன்னா ஆளுக்கு 100 வெள்ளிக்கான பட்டுச்சீட்டு. உங்களுக்கு 100 வெள்ளி, உங்களுக்கு 100 வெள்ளி. சரிங்களா? சரி, இப்பொழுது நீங்க வரைய போறீங்க. என்னங்க பேனா? சரிங்களா? சரி, இப்போதுல இருந்து 45 வினாடிகள். சரிங்களா? சீக்கிரம் இப்போதுல இருந்து வரீங்க. நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. சீக்கிரம். மரம் மரம். அவங்க கூறுகூறா வரையறாங்க பாருங்க. நெஞ்சில் ஒரு முல்லா. இல்ல, முயற்சி செய்யுங்க. சீக்கிரம். நீங்க நெஞ்சில் ஒரு ராகம். முதல்ல முள்ளு முள்ளா ஆரம்பிச்சாங்க. முள்ளு மலரும். திருப்பி சொல்லுங்க. முள்ளு மலரும். சரியான விடை. கைத்தட்டி கொடுங்கள். உங்கள் இருவருக்கும் 100 வெள்ளிக்கான பட்டுச்சீட்டு கொண்டு வாருங்கள். சரி, இரண்டாவது போட்டியாளர் வாருங்கள். சரி, உங்க பேர் சொல்லுங்க. சந்திரன். நீங்க? யாசின். சரி, இப்ப இவர் வரைய போறாரு. சரிங்களா? இப்பொழுது இருந்து 45 வினாடிகள். உங்களுக்கான தலைப்பு பாத்துட்டீங்களா? சீக்கிரம். வீடு. முயற்சி செய்யுங்கள். சீக்கிரம். பெருசா வரீங்க. வீடு. வீடா? வீடு. சீக்கிரம். வீடுன்னு சொல்லிட்டாங்களா? என்ன முயற்சி பண்ணுங்க. வீடு கிட்டக்க வந்துட்டீங்க. தூண்கள். வீடு தாங்க. வீடு சரியா சொல்றீங்க. என்ன வீடு? வீடு என்ன வீடு? சீக்கிரம், நேரம் முடிய போகிறது. ஏதாச்சும் வரீங்க. சீக்கிரம். என்ன வீடுன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் தெரியலையா? பாக்கியராஜ் படங்க. சொல்லுங்க. 100 வெள்ளி அள்ளி தரோம். பாக்கியராஜ் படம். சரி, மன்னிக்க வேண்டும், உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. படத்தின் தலைப்பு சின்ன வீடு. சரிங்களா? சரி, இறுதி ஜோடி தொடர்ந்து வருங்கள். சரி, நீங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. பரிமளா. நீங்க? நாகராஜன். சரி, உங்களுக்கும் அதே போட்டி தான். இப்ப உங்களுக்கான படத்தலைப்பு இதோ. சரிங்களா? பார்த்துட்டீங்களா? சரி, இப்பொழுது 45 வினாடிகள். முயற்சி செய்யுங்க. என்ன வந்துருங்க. அது என்ன மாதிரி தெரியுது? சலங்கை ஒலி. சலங்கை ஒலி. சரியான விடை. சரி, இவர்களுக்கும் ஆளுக்கு 100 வெள்ளிக்கான பட்டுச்சீட்டு. சென்று வாருங்கள். உங்க வசதி. மாலை பொன்னான மாலை, இளம் பூவே நீ வந்த வேளை, தேனே சங்கீதம் தானே தினம் பாடும் ஆனந்த தேனே. நித்தினத்தில் ஒத்திகைக்கு ஒத்து வந்து சுகம் கொடுப்பாயோ, முத்தெடுக்கும் தத்துவத்தின் கதை படிப்பாயோ. மாலை பொன்னான மாலை, இளம் பூவே நீ வந்த வேளை,
பருக இந்த மனமே இன்பம் பெருக என்னை மறப்பேன் நெஞ்சம் பருக இரவோ தூக்கம் இல்லை இமையோ தாங்கும் சொல்லை இவளோ ஏங்கும் கிளை இனியோ பேச்சும் இல்லை மாலை பொன்னான மாலை இளம் பூவே நீ வந்த வேளை தேனே சங்கீதம் தானே தினம் பாடும் ஆனந்த தேனே கண்மூடி காண்பதுதான் கனவு. ஆனால் நாம் கண் விழித்திருக்கும் போதே நம்மை கனவுலகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியவை 2 இருக்கின்றன. ஒன்று நாம் காணும் பகல் கனவு, மற்றது தமிழ் படங்களில் வரும் கனவு காட்சி. கனவுலகில் மதன மாளிகை கட்டி அதில் மந்திர மாலைகளோடு உலாவர விரும்புகின்றனர் இருவர். நாமும் அவர்களோடு சேர்ந்து அடுத்த 3 நிமிடங்களுக்கு கனவு காண்போமே. ரசிகர்களே, பாடலோடு சௌந்தரவள்ளி குணசேகரன். மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா அழகு மாணிக்கமா கட்டி அழகு
அன்பே என்று அன்புடன் விடைபெற்றுக் கொண்டவர்கள் சவுந்தரவல்லி குணசேகரன். உங்களிடமிருந்து அன்புடன் நாங்களும் விடைபெறும் நேரத்திற்கு வந்துவிட்டோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மனநிறைவு அளித்திருந்தால் எங்களுக்கும் மகிழ்ச்சி. இனி மீண்டும் இது போன்றதொரு இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இப்போதைக்கு வணக்கம் கூறி அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் ரசிகர்களே.